96 தான் நான் அரசியலுக்கு வந்தது. கட்டாயம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிதான் ஆகணும். ஒரு டே, உங்களோட டே எப்படி இருக்குங்க? நிறைய வீடுகளில் வந்து சூடான உணவு, ஏன்னா தாய் வேலைக்கு போகிற பிள்ளைங்க வீட்டில் வந்து கிடைக்கிறது இல்லை. 20 லட்சம் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க தமிழ்நாடு அளவில். ஒரே ஒரு அவையில், எந்த அவையில் நம்ம தலைவராக சேர்மனாக இருந்தோமோ அதே அவையில் கவுன்சிலராக இருந்தேன், எதிர்கட்சி கவுன்சிலர். அப்போ ஏடிஎம்கே தலைவி இருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய அனுபவம். வியாபாரிகள் விருப்பப்படியே இருக்கட்டும், புது கட்டடம் கட்டாமல் நம்ம தடுத்து இது பண்ணோம். தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கட்டல். சின்ன வயசுல அப்பா கூட இந்த மார்க்கெட் வந்து அனுபவங்கள் இருக்காங்க? எங்க அம்மா கூட வந்துருக்கு. அம்மா கூட இங்க வந்து நாங்க சனிக்கிழமை மீன் வாங்க வருவோம். இங்க பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லா பொருளும் இங்க கிடைக்கும். அருவமனையில இருந்து, அருவால இருந்து எல்லாமே, லவ் பேர்ட்ஸ் வாங்கலாம், எல்லாமே இங்க கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். வியாபாரிகள் இந்த அளவுக்கு நிம்மதியா சிரிச்ச முகத்தோட இருக்க காரணம்னா எங்க அக்கா தான். எனக்கு யாரும் இல்லைன்றது எண்ணம் இருக்காது. நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள், அந்த எண்ணமோ மன தளர்ச்சியோ இருக்காது. நீங்க வந்துக்கோங்கன்னு சொல்றோம். இங்கே பிசியோ பண்றாங்க, மெடிக்கல் செக்அப், சுகர் டெஸ்ட்லாம் இங்கே பண்ணி கொடுப்பாங்க. மேம், உங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்? தலைவர்னு சொல்லும்போது அவரே பார்த்து நம்ம அவரை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லா தொண்டர்களும் இருப்பாங்க. அப்படி பார்த்த அளவில் வந்து அவர் வந்து எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து பெண்களுக்கு அவங்களுக்குரிய சுதந்திரமா இருக்குது. ஏன்னா கையில மாசம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் விடுறது வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெர்லைட் பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அந்த இஷ்யூ அது வந்து ஒரு வடுவாவே தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நானும் அப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ தான் இருந்தேன். 100 இடங்கள்ல அப்போ ஆர்ப்பாட்டம் நடந்தது. நம்ம வந்து மக்கள் அமைதியான இருக்கணும்னு தான் நினைக்கக்கூடியவங்க. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால பல ஆளுமைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவர். ஸோ யார் அவங்க? மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கோம். ஸோ சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உள்ள வரும்போதே ஒரு விஷயம் பார்த்தேன் மேம். நான் இது வரைக்கும் வேற எங்கேயும் நான் அதை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல. எம்எல்ஏ அவங்களுடைய வீட்டில், ஒரு மினிஸ்டர் வீட்டில் உங்களுடைய பேருக்கு கீழே ஒரு QR கோட் போட்டு உங்களுடைய பிரச்சனைகள் வந்து இதுல நீங்க உங்களை சந்திக்கிறாங்களோ இல்லையோ உங்களை வந்து ரீச் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த டிஜிட்டல் யுகம் மாற நீங்க எவ்வளவு அப்டேட்டடா இருக்கீங்கிறது தெரிஞ்சது. சொல்லுங்க மேம், அதை பத்தி. இருக்க வேண்டியது கட்டாயம்ன்றதை உணர்ந்து கொண்டேன். நம்ம வந்து நான் எல்லா தொகுதியிலே தான் குடியிருக்கோம், மக்களை சந்திப்போம், காலையில மத்தியானம் போற இடம் எல்லாமே சந்திப்போம். ஆனாலும் சில மக்கள் நான் பார்க்க வந்தேன், நீங்க இல்லம்மா, ஏன்னா நம்ம சென்னை போயிடுறோம், அங்க போயிடுறோம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம இது பண்ணோம். சரி, ஒரு இந்த மாதிரி QR கோடு வச்சு நம்ம பெட்டிஷன் ரிசீவ் பண்ணலாம், அதுல போட்டாலும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே அதை செயற்படுத்தணும். அது நல்லா தான் இருக்குது. மழை நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டிஷன் வந்தது. அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும், இங்க தண்ணி, அது எல்லாமே போய் பார்த்து சரி பண்ணணும். கட்டாயம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்து அதுல வந்து சக்சஸ் ஆக முடியாது அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். 96 தான் நான் அரசியலுக்கு வந்தது. காரணம் இடஒதுக்கீடு, பெண்கள் இடஒதுக்கீடு. முத உள்ளாட்சி தேர்தல். அப்போ உள்ளாட்சி தேர்தல் நிக்கிறதுக்கு யாருமே முன் வரல பெண்கள். அப்போ யாரனாலும் வரமாட்டேங்க, நீயே நிக்கணுமா, நீ இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து என் கணவர் மாமனாட்ட பேசிட்டு என்னை அதுல பங்கெடுக்க வச்சாங்க. வாங்க 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 வாமா. ரைட் சரி ரைட், வாங்க ரைட். உனக்கு ரொம்ப பிடிச்சது எதுமா? உப்புமா. ரெண்டு நாள் பொங்கல். சேமியா நல்லா சாப்பிட்றாங்களா? தொடக்கப்பள்ளியில் இத்தனை குழந்தைங்க காலை உணவு சாப்பிடுவாங்கிறது ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றாங்க மேம். ஆமாம்மா, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஏன்னா இவங்க வந்து என்னன்னா வீட்டில் அவசரமா கிளம்பி வர்றது ஒரு காரணம், வீட்டில் சாப்பிட்றது இல்லை. அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய வீடுகளில் வந்து சூடான உணவு,
ஏன்னா தாய் வேலைக்கு போகிற பிள்ளைங்க வீட்டில் வந்து கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு அவங்க காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க. அதை வற்புறுத்தி இவங்க ஊட்டி விட அந்த மாதிரி இதுவும் இல்லை. அப்போ சாப்பிடாம வந்துடுறாங்க. அதனால் அவங்களுடைய கல்வித்திறன் குறையுது. 11 மணிக்கு மேலே வந்து ஹெட்டேக் வந்துடும் இல்லையா, தலைவலி வந்த மாதிரி இருக்கும். அப்போ சரியாக படிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு ஸ்கூலில் நேரடியாக பார்த்து தான் முதலமைச்சர் திட்டத்தை கொண்டு வந்தது. உங்களுடைய சமூக நலத்துறை கீழே வரக்கூடிய இந்த திட்டம், முதல்வர்களினுடைய காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு எவ்வளோ நெருக்கமானது? ஏன்னா நீங்கள் அந்த குழந்தைங்களோட எப்படி இருக்குன்னு கேட்கும்போது தெரிஞ்சது. நான் முதலமைச்சரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு தெரியுமா, நம்ம வந்து எத்தனையோ கோப்புகளில் எத்தனையோ திட்டங்களுக்கு இதை நான் கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனால் அந்த காலை உணவு திட்டம் கையெழுத்து போடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்ததுன்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் காலை உணவு திட்டம் அறிவிக்கும் போது நமக்கு 7/5/2022 அறிவித்தாங்க. ஒரு ஆண்டு முடிஞ்ச அந்த சாதனையொட்டி 110 கீழே அறிவிப்பு பண்ணி செயல்படுத்தப்பட்டது. அப்போ வந்து நாங்கள் தொடக்க நிகழ்ச்சிக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. பிள்ளைங்க இருக்கிற அந்த சந்தோஷம் எங்களுக்குமே மகிழ்ச்சியாக தந்தது. இப்போ வரைக்கும் 20 லட்சம் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க தமிழ்நாடு அளவில். நம்ம சந்திக்க ஒருத்தர் காத்திருக்காரு சார். பில்டிங் நல்லபடியாக கேட்டிருந்தீங்க, சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த வெள்ளடிக்காமல் ரொம்ப அந்த லைட்டாக விடுபட்டு இருக்கான். இந்த வருஷம் பராமரிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மேலே இந்த கேப் இருக்காதுவா கொஞ்சம் மேம் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, ஆத்தூர் பக்கம் இருக்குது. நான் தெருவிளக்கு வைக்கிறதுக்காக மாவட்ட ஊராட்சி செய்வோம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன். அப்போ அங்கே பெண்கள்லாம் வந்தாங்க. என்னம்மானா தெருவிளக்கு போட்டு தரேன், இருட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, நான் உங்களுக்கு இங்கெல்லாம் போட்டு தரேன் அப்படின்னு. எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் ஒதுங்குற இடம் அதுதான். நீ லைட்டு போட்டு என்ன வைக்க போகிற? ஒரு வயசான ஒரு 70-80 வயசு பாட்டி என்கிட்ட கேட்குது, ஏம்மா ஒதுங்குற இடம் அது எங்களுக்கு, நீ ஏமா லைட்டு போட போகிற? யார் சொன்னா லைட்டு கேட்டா? எங்களுக்கு வந்து அப்படின்னா டாய்லெட் கட்டி கொடு, பொது கழிப்பிடம் கட்டி கொடு, அதுக்கப்புறம் லைட்டு போடு எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அது. ஏன்னா அனுபவம். சரின்னு சொல்லிட்டு உடனே நான் தெருவிளக்கு போடலை, அவங்களுக்கு பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்துட்டு தெருவிளக்கு அப்புறம் போட்டோம். அப்புறம் தான் அதுலேருந்து நான் படித்த பாடங்கள் தான். மக்கள்கிட்ட போய் பேசணும், மக்களோடு மக்களாக இருக்கணும். பேரறிஞர் அண்ணா சொன்னார் பாருங்க, மக்களோடு மக்களாக இருக்கணும். அவங்க மூலம் நம்ம அந்த கோரிக்கையை தான் நம்ம செய்யணும். என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். திட்டம் நம்ம போடக்கூடாது, திட்டம் வந்து மக்கள்கிட்ட இருந்து வரணும் அப்படின்ற முடிவெடுத்து அதை இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். என்னுடைய தந்தையார் மறைவுக்கு அப்புறம் தலைவர் எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்தாரு இல்லையா. அதுவே வந்து நான் அப்போ மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கும், மாவட்ட செயலர் பொறுப்பு வந்துட்டு அப்படின்னு நினைக்கல. இது நமக்கு டெஸ்ட்டை நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அப்படின்னா தான் தொடர முடியும் அப்படின்ட்டு அப்போ இருந்தே அதுக்கு முன்னாலேருந்தே வேலை பார்த்தது. அப்போ ரொம்ப கடுமையாக உழைக்க ஆரம்பித்தேன். உழைச்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா காரணம் உழைப்பு, தலைமையோடைய எங்கள் தலைவருடைய அந்த ஆதரவு, வழிகாட்டுதல் எல்லாம் உண்டுன்னு சொல்லலாம். குற்றவியல் மற்றும் காவல் நிர்வாகமா சிபிஎன்னா வேண்டாம், அவங்கள வர வேண்டான்னு சொன்னேன். சரி வாங்க வாங்க. மேம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு நாள்ல உங்களை சந்திக்கிறதுக்கு இத்தனை வகையான பிரச்சனைகளோட இத்தனை பேர் வராங்க. உடனே எது சார்ட் அவுட் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்றீங்க. கண்டிப்பா ஆக்சுவலா இன்னைக்கு நம்பர் கம்மி தான். ஏன்னா மழை தூரல்லாம் இருக்கும்போது டக்குன்னு வரமாட்டேன், சரி நாளைக்கு போய் அக்காவை பார்த்துக்கோன்னு இருப்பாங்க. சில நேரம் வந்து நம்மளே சோர்வு அடைஞ்சிரும், இங்கே வெளியே போக வேண்டி இருக்கும், நாங்களாம் முடியாது, எல்லாத்தையும் நீ சாயங்காலம் வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு கூட போன இதெல்லாம் இருக்கு. உள்ளாட்சியில் இருந்து தான் எனக்கு பெரிய அனுபவம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 50,000 வாக்குகளை ஜெயிச்சு அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினேன். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே பயணிச்சிருக்கேன். புதன்கிழமை போய் ஃபீல்டு விசிட்டு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மற்ற நாள் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு புதன்கிழமை தோறும் அது அங்கே நம்ம காடல்குடியிலேருந்து அங்கே சாத்தாங்குளம் வரைக்கும் எல்லா இடமுமே போயிடுவேன். அது மாதிரி வர்ற கோரிக்கை மனுக்களுமே போய் நேராக போய் பார்த்து தான் நான் முடிவெடுக்கிறேன். அப்போ நம்ம ஒரே ஒரு அவையில், எந்த அவையில் நம்ம தலைவராக சேர்மனாக இருந்தோமோ அதே அவையில் கவுன்சிலராக இருந்தேன், எதிர்கட்சி கவுன்சிலர். அப்போ ஏடிஎம்கே தலைவி இருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா எல்லாம் நம்ம வந்து ஒரு போஸ்ட்ல இருந்து நம்ம முடிவெடுக்கிற இடத்துல இருந்துட்டு நம்ம கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அனுபவம் தான். அதுவுமே கரெக்டாக மீட்டிங் அட்டன் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு மாவட்ட ஊராட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. என் கூட துணைத் தலைவராக CS ராஜான்னு ஒரு தம்பி இருந்தார், எங்கள் கட்சிக்காரர் தான். அவர் கேட்பார், ஒரு நாளாவது வராமல் இருந்தேனக்கா, நான் அந்த சேர்மன் போஸ்ட்ல இருப்பேன்ல, ஒரு நாள் கூட அதை லீவே எடுக்க மாட்டீங்கக்கா, ஃபுல்லாக வந்துடுவேன்னு. ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுவாங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்போ கருத்து கேட்பு கூட்டம்லாம் ஒரு முறை வந்து ஆட்சித்தலைவர் லீவு, அந்த பப்ளிக் ஹியரிங் இருக்கும் தெரியுமா, ஒரு கம்பெனி தொடங்குறதுக்காக கருத்து கேட்பு கூட்டத்தில் என்னைய அன்னைக்கு தலைமை வைக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பயங்கர அனுபவம் எனக்கு. அந்த இடத்துல லாயர்ஸும் சமூக ஆர்வலர்களும் வந்து அந்த ஒவ்வொரு நிறுவனத்தை பற்றி அவங்களுடைய கோரிக்கை வச்சு இதை வரக்கூடாது வைக்கடைய அப்ஜெக்ஷன் சொல்கிறது,
அதுக்கு பதில் சொல்கிறதுன்னு உண்மையிலே அதெல்லாம் பயங்கர அனுபவம். இவர் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம தினமும் அனுபவத்தில் இருந்து பாடம் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு 30வது வருடம் இல்லையா? அரசியல் 30 வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. இதுல தொடர்ந்து நீங்க பதவியில இருக்கீங்க. ஒரு முறை இல்ல, ஒரு தோல்வி. அந்த தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அப்பவும் நீங்க ஆக்டிவா தான் இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? கண்டிப்பா. நான் 99ல் மாவட்ட அரசு தலைவராக இருக்கும்போதே ஒருக்கா எம்பி எலெக்ஷனுக்கு போட்டியிட எனக்கு வாய்ப்பு தந்தாங்க தூத்துக்குடி. அப்போ வந்து நெல்லை பாராளுமன்ற தொகுதி, திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் நின்னோம். அப்போது நான் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தேன் அந்த இதில். அது எல்லாமே நமக்கு வந்து பாடமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2006 சட்டமன்ற 2006 to 2011 இருக்கும்போது 2011 சட்டமன்ற தேர்தல் நான் வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. பட் நம்ம இன்னும் திருத்திக்கணும், இன்னும் நம்ம முன்னேற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து நான் பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டேன். அப்போது நம்ம நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் நம்ம மக்களை போய் ரீச் ஆகலை, இன்னும் மக்களோடு மக்களாக இன்னும் பணி செய்யணுன்றதை முடிவு பண்ணி அது மாதிரி செயல்பட ஆரம்பித்தேன். மாவட்ட ஊராட்சி தலைவராக இருக்கும்போதெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசுடைய விருது பெற்றிருக்கேன். கலைஞர் கையினால சிறந்த மாவட்ட ஊராட்சி தலைவர்ன்ற விருது வாங்கியிருக்கேன் நான். மேம், இங்கே ஒரு பிக்சர் இருக்கு. ஆமாம், ஒரு விருது வாங்கக்கூடிய ஒரு படம் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட இருந்து. அந்த படம் அதோட சொல்லக்கூடிய ஸ்டோரி இது வந்து நம்ம இப்போ நான் அமைச்சர் ஆனப்புறம், இந்த 2021 அமைச்சர் ஆனப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசினுடைய துறை மாற்றுத்திறனாளி துறை வந்து சிறந்த ஒரு செயல்பாடுக்காக அந்த விருது வந்து சிறந்த மாநிலம்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அப்போ முதலமைச்சர் வந்து நீங்களே அந்த விருதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சாங்க. ஸோ அந்த மாற்றுத்திறனாளி துறைக்காக கிடைச்ச விருது வந்து நான் தமிழ்நாடு அரசு சார்பில் போய் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. வாங்கிட்டு வந்து அப்புறம் சிஎம்ஐ பார்த்து காமிச்சோம். சும்மா பேப்பரில் கிடையாது, உண்மையிலே நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். அதுக்கு இந்த படம் ஒரு அத்தாட்சின்னு சொல்லலாம். ஆனால் அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்களும் அது இல்லாமல் தான் இருக்குது. ஒரு புதுமை பெண் திட்டமோ இல்லைன்னா ஒரு காலை உணவு திட்டம்ங்கிறதோ, இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வரக்கூடிய நிறைய விஷயங்கள் அதை நீங்கள் எப்படி மேம், ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது விமர்சனம் வரும்போது அது எப்படி சந்திக்கிறீங்க? விமர்சனத்தை நான் நான் கலங்குறதே கிடையாது. என்ன சொல்றாங்க, அதில் இது பிரச்சனை இருக்கா, சரி பண்ணிடுவோம். சார்ட் அவுட் பண்ணக்கூடியதா இருந்தா சரி பண்ணிடுவோம். இல்லை சும்மா அரசியலுக்கு பேசுறதா இருந்தானா அதை நம்ம வந்து புறந்தள்ளணும். அந்த முடிவு தான். அதனால நான் உறுதியா சொல்லுவேன் வந்து நம்மளுடைய இதில் அவங்க குற்றம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து அரசியலுக்கு தான் குற்றம் சொல்றாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. போட்டு ஒன்னோட ஒன்று மோதி டேமேஜ் ஆகுது, கெட்ட முடியல. 2 போட் இப்போ கூட தாழ்ந்து கிடக்கு சார். அந்த இடத்துல எடுக்க முடியல. 3 படகு அந்த கரையில் தாழ்ந்துருக்கு, வெளியே எடுக்க முடியல சார் யாரும் எங்களாலையும்லாம். அந்த அளவுக்கு உள்ளே இறங்கிது. இன்ஜினோட இறங்குனால எடுக்கவே முடியல. இறங்கி தான் போகுது, மேலே தூக்க முடியல சார். கடற்கரையில் தாழ்ந்ததே எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் உள்ளே வருது சார் அலைகள். அதனால நம்ம எக்ஸ்டென்ஷன் கேட்டோம் சார். கொஞ்சம் வளைச்சி விட்டோன்னா அந்த அலைகள் உள்ளே வராது அப்படின்னு இப்போ மீனவர் ரொம்ப நாளே கேட்காங்க சார். 2021 எப்படியாவது முடிச்சிடலான்னோ இன்னும் வரல. ஏதாவது நமக்கு இடைக்கால பட்ஜெட்லேயே கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் சார். எஸ் சார், கண்டிப்பாக சார். பார்த்துட்டு போனாங்களா சார், போன வாரம் வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்களாம். மீனவர்களுடைய நீண்டகால கோரிக்கையும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியான கோரிக்கையும் இருக்குது சார். எனக்காக நீங்கள் பண்ணித்தரணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நான் சாருக்கு லெட்ரு வேணால் பழைய லெட்ரு வச்சு கூட ஒரு ரிமைண்டர் கூட ஒன்று அனுப்பி வைக்கிறேன் சார். இருக்கா சார்? எஸ் எஸ் சார். ஓகே சார், கண்டிப்பாக சார். கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நன்றி சார், நன்றி. மீட்ரு என்ன குறிச்சிக்கோங்களேன், என்ன நம்பர் குறிச்சிக்கோங்களேன், அவங்க நம்பர். நான் பேசுகிறேன் சார், வாங்க. எப்போ யார் யார் மனு கொடுத்தாங்க, அவங்களோட வேலைகள்லாம் நடந்திருக்காங்கிறது எப்போ கேட்டாலும் ஞாபகம் இருக்கே மேம்? அதுதான் கடவுள் கிஃப்ட். இல்லை, இப்போ அவர் கேட்டோட நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம் மேம், இந்த மார்க்கெட் வந்தீங்களா? மார்க்கெட் அடுத்து நீங்க தான், எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். சரி எல்லாரும் நீங்க தான் வரணும். சரி, எனக்கு நல்லது பண்ணிக்கியா? சரிங்கண்ணா. இனிமே நீங்க தான், நீங்க இருக்க தட்டி யாரும் வர முடியாது. ஆமாண்ணா, ரைட். சரி, அதனால உங்களுக்கு ஆதரவு வேற என்ன இல்ல? அடுத்து நீங்க தான் வருவீங்க. சரிங்கண்ணா, சரி. இந்த மார்க்கெட் வந்து டெமாலிஷ் பண்ற நிலைமையில போய் அதை நீங்க மீட் எடுத்து கொடுத்துருக்கீங்கிறது இவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அந்த அன்பு இல்ல? ஆமா, எல்லாரும் ஆக்சுவலாக அதாவது இவங்க ஒரு நாளைக்கு 30 ரூபா 50 ரூபா அப்படி சைஸை பொறுத்து வாடகை கட்டுறாங்க. புதுசாக கட்டணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பயம்னா இது விலை ஏறிடும் இல்லையா, எப்படி வாடகை கூட்டுவாங்க அப்படின்ட்டு அவங்க இதுக்கு பயங்கர எதிர்ப்பு. நாங்கள் இப்படி இருந்துட்டு போகிறோம்,
நாங்களே எங்களுக்கு செம்ம பண்ணிக்கிறோம், மெயின்டைன் பண்ணிக்கிறோம், நீங்கள் எடுத்து செய்ய வேண்டாம்னு பயங்கர எதிர்ப்பு. அப்போ நம்ம அவங்களோட இருந்து வணக்கம்ண்ணே, வணக்கம் வணக்கம். சரிங்க என்னாச்சு, தொடர்ந்து பார்த்துக்கிடும், கவலைப்படாதீங்க. வாங்க வாங்கண்ணே வாங்க. நீங்க வர்றேன்னதும் ஷாலோட ரெடி பண்ணிட்டீங்களா? இதுக்கு வந்து அவங்க எல்லாம் பெரிய போராட்டம் இது பண்ணி கோரிக்கை மனு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம மந்திரியானவன் நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்ணக்கூடாது, வியாபாரிகள் சொல்கிறது கூட இருக்கணும்ட்டு எல்லாம் அந்த நேரம் அப்போ உள்ள இங்கே உள்ள அதிகாரிகள்ட்டெல்லாம் சொல்லி அப்படியே ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டே வந்தோம். எங்கள் ஆட்சி வந்தது, ரொம்ப ஒரு நானே அமைச்சராக வரும்போது அது நல்ல வாய்ப்பாக இருந்தது. இது கொண்டு இங்கே மார்க்கெட் வந்து கெட்டி அவங்க விருப்பப்படலை, வியாபாரிகள் விருப்பப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இதை இங்கே புது கட்டடம் கட்டாமல் நம்ம தடுத்து இது பண்ணோம். தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கட்டலை. சரி சரிப்பா சரி. சின்ன வயசுல அப்பா கூட இந்த மார்க்கெட்டுக்கு வந்து அனுபவங்கள் இருக்காங்க? எங்க அம்மா கூட வந்திருக்கேன். அம்மா கூட இங்க வந்து நாங்க சனிக்கிழமை மீன் வாங்க வருவோம், இங்க பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லா பொருளும் இங்க கிடைக்கும். இல்லை அருவமனையிலேருந்து அருவாலேருந்து எல்லாமே லவ் பேர்ட்ஸ் வாங்கலாம், எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால வீட்லேயும் லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இருக்கு, என்னன்னாலும் வாங்கலாம். அதனால இங்கே வந்தோம். வணக்கம், நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை பிறந்த குழந்தை முதல் மண்ணின் கடைசியா போற வரைக்கும் உள்ள பொருள் இங்க வாங்கிக்கலாம். எல்லாம் கிடைக்கும். வியாபாரிகள் இந்த அளவுக்கு நிம்மதியா சிரிச்ச முகத்தோட இருக்க காரணம்னா எங்க அக்கா தான். ஆமா, அதாவது அமைச்சர் அப்படிங்கிறது அவங்கதான் இதோட சங்க தலைவர், மார்க்கெட் சங்க தலைவர், ரொம்ப அதுல முக்கியமான ஆளு இவங்க எல்லாமே. இந்த மார்க்கெட் இப்படியே இருக்கணும்னு அந்த போராடக்கூடிய இதுல இவங்க எல்லாம் ஒரு ஆள். நான் வயசு எனக்கு 51, எங்க அப்பா கடை அங்க இருக்கு, நான் தொட்டில தாளாட்டின இடம். இப்படி ஒரு அடையாளம். இப்படி எல்லாருமே அப்படிதான். இவங்க அப்பா இங்க இருக்காங்க, எல்லாரும் வந்து இவங்கெல்லாம் வயசுகள் என்னாச்சுன்னு பாத்துக்கோங்க. எப்படி இந்த மார்க்கெட்டுக்குள்ள இப்படி எல்லாருமே ஆரம்பத்தை எங்க அப்பா எங்க தாத்தா இப்படி ஆரம்ப பார்த்த இடத்த விட்டு சரி எங்க காலம் வரைக்கும் இப்படி இருக்கணும்னு அக்காட மன்றாடி கேட்டோம். அக்கா நான் வந்த உடனே உங்களுக்கு சரி பண்ணி தரணாங்க, அதே மாதிரி சரி பண்ணி கொடுத்தாங்க. அது யாரோட சூழ்நிலை எங்களோட கஷ்டங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வியாபாரிகள் காலி பண்ணி ஒரு 2 வருஷம் வேற இடத்துல போனோம்னா அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா காலத்துல இருந்து இந்த மார்க்கெட்டை பத்தி எல்லாம் தெரியும். அவங்க அப்பா காலத்துல இருந்து வாழ்த்துக்கு அவங்க மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. அப்பாவோட லெகசி இதுல அப்படியே வருதுன்னா அவங்க அப்பா காலத்துல இருந்து இருந்தவங்க இங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கிறதுனால அது அப்பாவுடைய இது பெரிய சேவை தான். அது வந்து தட்டாம்படத்துல இருந்து இங்க வந்து பொழைக்க வந்தவங்க தான். பட் அங்கே இருந்து தொழிலாளரோட உப்பள தொழிலாளர், ஆட்டோ தொழிலாளர், இப்படி மில் தொழிலாளர் அப்படி இருந்து அநேகமாக அவங்க மக்களோட மக்களாக இருந்தவங்க. அதனால எல்லாருக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு ஃபேமிலியோட நம்ம குடும்பங்கிற மாதிரி. அது மாதிரி நம்மளுமே அதே மாதிரியே அதே இதுலயே போயிட்டு இருக்கோம். மண்பானையிலே ஃப்ளாஸ்க் தண்ணி, இது ஃப்ளாஸ்கா வாட்டர் கேன், வாட்டர் கேன் சில்லுன்னு இருக்கும் தண்ணி. 2 இது 200 ரூபாயா? இந்தாங்க அந்த டீ கப் இருக்குல்ல, டீ கப் காமிங்கண்ணே. அது நம்ம அந்த இருக்குல்ல எல்லாம் அந்த பிளாஸ்டிக் கூடாதுன்றாங்கல்ல, ஈகோ ஃப்ரெண்ட்லி. இந்தா தம்பி எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு, அழகா பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பிளாஸ்டிக் கூடாதுன்றோம், அப்ப இதை கொடுக்கலாம்ல. இது என்ன ரேட் வரும்? லைட் வெயிட்டா வரும்னா ஒன்று 4 ரூபா வருமோ? இது 20 ரூபா. 20 ரூபாய் நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. அது எப்படின்னா 5 ரூபா அப்படிங்கும்போது வரும்போது உடஞ்சி எரிஞ்சு 10 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி வரும் அந்த இது. சரிம்மா சார், தேங்க்ஸ். ரைட்ப்பா, ரைட். சரிங்க சார். அது யாரும் சொல்ல உங்க பொண்ணா? அவங்க சரி சரி கடை வியாபாரியாமா? சரி சரி சரிப்பா. வீடு பிடிக்கிற மாதிரி போட்டு பைப்பை போட்டு ஒரு இது மாதிரி போட்டு விட்டு இது பண்ணி விட்டுருங்க. இது சொன்ன மாதிரியா இருக்கு. உங்க துறை கீழே வரக்கூடிய நிறைய திட்டங்கள் வந்து டைரக்டா மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமா இருக்கு. இப்போ இது வந்து ட்ரையல் இல்லை, ஒரு நம்ம இப்போ வந்து 25 தொடங்கியிருக்கோம்.
எல்லா மாநகராட்சிலையும் 2 தொடங்கியிருக்கோம். ராணிப்பேட்டையிலையும் கிருஷ்ணகிரிலையும் எக்ஸ்ட்ரா என்ன இண்டஸ்ட்ரியல் ஏரியா அங்கே வச்சுருக்கோம். இதோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு இனி வந்து இது விரிவாக்கம் பண்ணணும். தேவைகள் இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு வைங்கன்னு கேட்குறாங்க. சிலர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு காலைல நான் மார்னிங் வாக் போயிட்டு அப்படியே 8:30க்கே வந்துடலாமான்றாரு. சிலர் வந்து என் பிள்ளைகள் பேத்திகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் 10 மணிக்கு தான் வீட்டு விட்டு வர முடியுன்றாங்க. ஸோ அது என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம எந்த நேரம் நீங்கள் வந்துக்கலாம். இங்கே வாங்க, உங்களுக்கு அந்த எனக்கு யாரும் இல்லைன்றது எண்ணம் இருக்காது. என்னை சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் அந்த எண்ணமோ அந்த ஒரு மன தளர்ச்சியோ இருக்காது. நீங்கள் இங்கே வந்துக்கோங்கன்னு சொல்கிறோம். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் இருக்குல்ல, இங்கேயே சொல்லி கொடுத்துட்றாங்களே, நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போய் இதுக்கு இப்படி பாருன்னு சொல்கிறோம். இங்கேயே ஃபிசியோ பண்ணுறாங்க, மெடிக்கல் செக்கப், சுகர் டெஸ்ட்லாம் இங்கே பண்ணி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். பெரியார் அவர்கள் முத பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கான விளக்கம் கொடுத்து, நீ வந்து வீட்டுக்குள்ளே இருக்காத இல்லையா, உன்னை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, நீயும் படி, நீயும் வேலைக்கு போகணும், நீயும் எக்ஸசைஸ் பண்ணு, உன்னை உடலை உறுதியாக வச்சுக்கோ ஏன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சொல்லி அந்த ஒரு புரட்சி கருத்துக்களை விதைத்தவர் தந்தை பெரியார் தான். அவருடைய கருத்துக்களை சட்டமாக்குறது, திட்டமாக்குறது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் முதல்ல நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு அது என்னையா, ஒருத்தருடைய பிள்ளை, ஒரு தகப்பனாருடைய பிள்ளை 2 பொண்ணு 2 ஆணாக இருக்கும், 2 ஆணுக்கு மட்டும் சொத்து கொடுக்க 2 பொண்ணுக்கு கிடையாதா, அவளுக்கு சேர்த்து சொத்து கொடு. அதுதான் தகப்பனாரின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமைன்ற சட்டம். அந்த சட்டம் மூலம் பெரிய புரட்சி வந்தது. இன்றைக்கி வந்து அனந்தமிமார் சொத்தை இப்போ விற்கவே முடியாத நம்ம கையெழுத்து இல்லாமல், உண்மையா இல்லையா, கூப்பிட்டு எம்மா எக்கான்னு தாஜா பண்ணி ஒரு 50,000 1 லட்சமாக கொடுத்து நம்மளோட கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்காரர் நம்மளை ஏசுறாரு, நீ ஏமாந்துட்ட, சொத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் பாசத்துக்கு நம்ம அடிமையாயிரும். அதனால் அந்த பெண்களுக்கு தகப்பனாரின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமைன்னு கொண்டு வந்தது யார்? தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல் வேலை வாய்ப்பு 30% பெண்கள் தான் நியமிக்கணும்னு சட்டம் போட்டார். தொடக்கப்பள்ளியில் பெண் ஆசிரியர் தான் நியமிக்கணும்னு சட்டம் போட்டார். மகளிர் போலீஸாக முதல்ல பெண்களை நியமித்தவர் கலைஞர் தான். இப்படி தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் சட்டமாக்கி திட்டமாக்கி இன்றைக்கி வந்து இந்த ஒரு அரங்கம் பெண்களாக நடத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒரே ஆண்மகன் நம்முடைய மாநகர செயலாளர் தான். அவ்வளோ பேர் உட்கார்ந்து நடத்துகிறோன்னா அதுக்கு வழிகாட்டுதல் வந்து பண்ணது யார்? கலைஞர். இன்றைக்கி அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம், திராவிட மாடல் அரசு, எல்லாருக்கும் நான் வந்து உரிமையை கொடுக்கணும், அவனுக்கு இடத்த கொடுக்குறாங்க, இலவச பட்டா கொடுக்குறாங்க, கலைஞர் கனவு இல்லைன்னு வீடு கட்டி கொடுக்குறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணுன்ற மாதிரி எல்லாத்துக்குமான திட்டத்தை, அது பழங்குடியினராக இருந்தாலும் சரி, நெறிக்குறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அது துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் வந்து உரிமை இழந்து இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி நமக்கான திட்டங்கள் நிறைய இருக்குது. பெண்களை முன்னேற்றம் தான் நாடு, இந்த சமுதாயம் முன்னேறும், நம்முடைய தமிழ் சமுதாயம் முன்னேறும், பெண்கள் முன்னேறும் தான் இந்த நாடே முன்னேறுன்ற மாதிரி உயர்ந்த கருத்தை கொண்டு தலைவர் நமக்கு எல்லாம் பண்ணி தர்றாரு. நான் எதுக்கு இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நிறைய பேருக்கு புதிய தகவலாக இருக்கலாம், நிறைய பேர் இதுதான் எனக்கு தெரியுமாக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த கருத்துக்களை நம்ம வந்து எல்லாத்திலையும் கொண்டு போகணும். இன்னும் விழிப்புணர்வாகணும் பெண்கள். இன்னும் எப்படி நம்ம ஒரு சபையில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி யாருக்கு இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு விண்ணப்ப மனு எழுத தெரிஞ்சுக்கணும். அந்த விண்ணப்பத்தை தாசியாட்ட கொடுப்பா, இந்த விண்ணப்பத்தை மாநகராட்சி ஆணையாட்ட கொடுப்பா, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனால் பெண்கள் நம்ம விழிப்புணர்வு பெறணுன்றது தான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம், நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை. அதற்கேற்றாற் போல் நீங்கள் இந்த கருத்துக்களை எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் அக்காவுடைய பிறந்தநாள், பெண்கள்லாம் முன்னேற வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் ஒரு உயர்ந்த கொள்கை உடையவர், எல்லாத்தையுமே நம்மளை ஊக்கப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருப்பார் நம்முடைய கனிமொழி அக்கா அவர்கள். கனிமொழி அக்கா அவங்க எம்பியாக இருக்கிறதுனால தான் தூத்துக்குடி ஏர்போர்ட் முடிஞ்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் இன்னும் முடியல அப்படின்னு மதுரைக்கார் பேசுகிறார். ஆகவே அந்த அளவுக்கு நம்ம அது ஒன்றிய அரசில் இருந்தாலும் சரி, நம்முடைய முதலமைச்சரோட திட்டங்களை பேசுகிறதுனாலும் சரி, நம்முடைய பகுதி வளர்ச்சிக்காக பணியாற்றும் ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நமக்கு பணியாற்றி வருகிறார் நம்முடைய அக்கா அவர்கள். அவருடைய பிறந்தநாளை நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படணும்னு செய்கிறீங்க.
அத்தனை பேரும் உங்களுடைய திட்டமிட்டபடி நல்ல முறையில் செய்யுங்க என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேம், உங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்? தலைவர்னு சொல்லும்போது அவரையே பார்த்து நம்ம அவரை பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லா தொண்டர்களும் இருப்பாங்க. அப்படி பார்த்த அளவில் அவர் எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக சிந்திச்சு அதை ஆய்ந்து உரிய முடிவு எடுப்பாங்க. அது மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்ற ஒரு நல்ல பண்பு இருக்கு அவங்ககிட்ட. அது மாதிரி வாக்களிச்சவங்களுக்கும் வாக்களிக்காதவங்களுக்கும் நான் செய்வேன் அப்படின்றது வாயளவுல இல்லை. அதை ஒரு மனதளவுலேயே அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம 4 வருஷமா பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி கட்டுப்பாடு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பங்க்சுவாலிட்டி 9:15 நிகழ்ச்சின்னா அவங்க 9:13 சிஎம் வந்துருவாங்க. அவ்வளோ பங்க்சுவலா மெயின்டைன் பண்றாங்க. கொள்கையில இருந்தும் தவறுறது இல்லை. கரெக்டா என்ன பின்விளைவு வந்தாலும் சரி நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுலயும் நம்ம தமிழ்நாடு, நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய தொன்மை அதுலலாம் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதெல்லாமே எங்களுக்கு அவரை பார்த்து நாங்க கத்துக்கிட்ட குணநலங்கள்னு சொல்லலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர். எப்படி மேம் அவரோட ஒர்க் பண்ற ஸ்டைல் இருக்கு? ஏன்னா அவர் யங் ஜெனரேஷன். ஆமா யங் ஜெனரேஷன் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே பெர்ஃபெக்ஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே அவருடைய ஃபங்க்ஷன்லாம் நம்ம போனோம்னா நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே டிஜிட்டல் மயமாக இருக்கும். கரெக்டாக அவரும் அதே தான் கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாரு. கரெக்டாக எதிர்க்கு கொடுக்குற பதிலை டான்னு சரியாக எல்லா கூட்டத்துலையும் கொடுத்துட்றாங்க. 2026 அவருடைய பிரச்சாரம்லாம் நம்ம கட்சியோடைய வெற்றி வாய்ப்புக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உறுதியாக இருக்கும். நீங்க இவ்வளவு அமைதியா இங்க பேசுறீங்க, ஆனா மேடையில சில சமயங்கள்ல அந்த மாதிரி பதில் கொடுக்கணும்னா ஆக்ரோஷமா ஆவேசமா இருக்கீங்க. இல்ல அதாவது என்ன சொல்றது, நம்ம எந்த தப்புமே செய்யாம சொல்றது வேணும் நம்மளை பழிச்சு சொல்லும் போதெல்லாம் நமக்கு அதை தாங்க முடியறது இல்லை. கட்சியை இழிவா பேசுற தலைவர் இழிவா பேசும்போது நமக்கு அந்த கோபம் அந்த வேகம் வரதா செய்யுது. கட்டாயம் அப்போ குடுகுடும் கொடுத்துறது மேடையில. கனிமொழி மேடம், அவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு, அவங்களோட நீங்க சேர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த விதம்? அது நம்ம எம்பியா இப்போ அவங்க 2019 இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க 2 முறை. எங்களுக்கு அவங்க இங்கே வரும்போது நம்ம தளபதியார் எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தோடு இங்கே இது பண்ணாங்க. எல்லாருமே நல்ல வேலை பார்த்தோம். தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப நம்ம தலைவர் பொண்ணு நம்ம கூட இருந்து வேலை செய்கிறாங்கன்ற ரொம்ப என்ன சொல்கிறது சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட எல்லாரும் கட்சி பணியாற்றினாங்க. கனிமொழி அக்கா பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொகுதி அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கீம் மத்திய அரசில் பேசுறது, பார்லிமெண்ட்டில் பேசுறது, மக்கள் பிரச்சனை பேசுறதுன்று நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு எம்பி அப்படின்ற அதை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கெல்லாம் கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர் இங்கே செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே எம்எல்ஏவும் ஒரு பெண், அமைச்சரும் ஒரு பெண், அது இன்னொரு ஸ்பெஷல் இல்லையா? அதனால ஆமாம். இல்லை நம்ம நிறைய விஷயங்கள் அக்காட்ட நான் கற்றுட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் சில இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மரியாதையாக கூப்பிடணும்னு சொல்லுவாங்க என்கிட்ட. சில கோவத்தில் நம்ம ஸ்டைல் இங்கே நம்ம ஊர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஏழை வாழை போல பேசிட்டோன்னா அக்கா ஐயோ கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நான் நிறைய மாற்றிட்டு இருக்கிறேன். மேம், நீங்கள் மினிஸ்டராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி பேசணும். தூத்துக்குடியோட எம்எல்ஏ, ஸோ நம்ம தூத்துக்குடிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இந்த ஊர் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நெருக்கங்கிறது தெரியும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். 2015 வெள்ளத்தில் வெள்ளம் எல்லாம் இந்த பக்கல் சேனலில் நிம்மூரை போயிட்டு இருக்கும்போது பப்ளிக் எல்லாரும் ஆகா இந்த பக்கல் சேனல் தான் நம்ம ஊரை காப்பாற்றுச்சின்னு சொல்லக்கூடிய அளவில் அன்றைக்கி தண்ணி எல்லாம் அழகாக கடலில் நேராக போயிடுச்சு. குடியிருப்புக்குள்ளே போகாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அது 2008 நம்ம இப்போதைய முதலமைச்சர் பார்த்து ஏற்பாடு பண்ண திட்டம். அது பெரிய பேரை வாங்கி தந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அது பேர் 500 படுக்கைகள் கொண்ட ஒரு மகப்பேறு மருத்துவமனைன்னே ஸ்பெஷலாக நம்ம ஜிஹெச் வளாகத்தில் ஒன்று கட்டணும். 500 படுக்கையோட பெருசாக. அதுவும் இப்போ உள்ள முதலமைச்சர் தான் திறந்து வச்சார். அதுவும் நல்லா உபயோகப்படுது. எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும். பெட்டு கிடைக்கிறது கஷ்டன்ற அளவுக்கு மக்கள் மாவட்ட அளவில் பயன்படுத்துகிறாங்க. நல்லா இதாக இருக்கும். அப்போ 2008 தான் நம்ம நகராட்சி மாநகராட்சி ஆக்கப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய சாதனை. இப்போ மாநகராட்சி ஆனதுனால பயங்கர வளர்ச்சி, நமக்கு நிதி ஒதுக்கீடு அதிகம் கிடைக்குது, அடிப்படை வசதிகள்லாம் நிறைய பண்ணப்படுது.
அது ஒரு பெரிய சாதனையாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது அரசு பொறியியல் கல்லூரி அப்போ தான் தொடங்கினோம். தூத்துக்குடியில் அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு அது இங்கே ஒரு நகர மத்தியிலே இருக்குது. நான் அரசு பொறியியல் கல்லூரி அமைச்சு கொடுத்தோம். இந்த நாளும் முக்கியமாக சொல்லலாம். இது போக ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு வளாகம், ஒருங்கிணைந்த இது நிறைய பில்டிங்கு அதெல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்கோம். அந்த நாள் மிக பேர் சொல்லக்கூடிய ஒன்றாக நம்ம சொல்ல முடியும். 6 மாடி கட்டிடம், ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை கட்டிடம் கட்டியிருக்கோம். அதில் வந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஒரு மருத்துவமனையை அது செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க. விரைவிலே நம்ம முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறாங்க. நான் வந்தப்புறம் வந்தீங்கன்னா இந்த ஜிஹெச்சில் நம்ம ஆட்சி வந்தப்புறம் நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நிறைய நல்லாவே அங்கே அவுட் பேஷண்ட்டும் சரி இன்பேஷண்ட்டும் சரி நல்ல ஒரு சேவை, மருத்துவ சேவை கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸ்டண்ட்டு வைக்கிறதுலேருந்து அந்த இது புற்றுநோய்க்கு உயர் சிகிச்சை எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம மக்கள் சொல்கிறது, இங்கே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நல்ல ஒரு சேவை ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்கள் எல்லாருமே அங்கே போனால் சரியாயிருன்ற மாதிரி எல்லாரும் அந்த ஒரு நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறோன்னு சொல்லலாம். அது மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த கடந்த முறையிலலாம் வெள்ளத்தில் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சோ, எந்தெந்த இடம்லாம் மூழ்கி கிடந்ததோ அந்த இடம் எல்லாமே சரி பண்ணிகிட்டே வரோம். இப்போ ஒரு 3 வார்டு மட்டும்தான் இன்னும் சரி பண்ணணும். அந்தளவுக்கு நிறைய மழைநீர் வடிகால், கழிவுநீர் கால்வாய், பாதாள சாக்கடை திட்டம், அங்கே பம்ப் ரூம் அமைத்தல் அப்படிலாம் நிறைய மாநகராட்சியில் நாங்கள் வளர்ச்சி பணிகள் நிறைய பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். அப்புறம் டைடல் பார்க் அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி கடல்நீரை குடிநீராக்கும் ஒரு திட்டம் ஒன்று இந்த ஹார்பர் வளாகத்தில் ஒன்று வருது. அது விரைவிலே தொடங்க போகிறாங்க. இந்த 4வது கேட்டு திறந்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு சர்வீஸ் ரோடே இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. 10 வருஷமாக அவங்க ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை. இப்போ நாங்கள் வந்து தான் மறுபடியும் இப்போ வந்து சர்வீஸ் ரோடு போட்டு மக்களுடைய அந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது மாதிரி மாநகராட்சி நிதி மூலம் வந்து அதுபோல் முதலமைச்சர் அவர்கள் வந்து நிதி கொடுத்தது எல்லாம் நிறைய, அதாவது நகர்நல மையம் 13 நகர்நல மையம் தொடங்கப்பட்டிருக்கு. பூங்காக்கள், சாலை வசதிகள், மண் ரோடு இருந்தது, சாலை மேம்படுது, நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்கோம். கடற்கரை மேம்பாடு, ஃபிஷிங் ஹார்பர் மீன்பிடி துறைமுகம் டெவலப் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய திரேஸ்புரம் கடற்கரை பகுதி, அது நாட்டுப்படகு போகிற இடம், அங்கேயும் நாங்கள் வந்து அந்த கடற்கரை மேம்பாடு அவங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னும் கோரிக்கைகள்ன்றது இருக்க தான் செய்யுது. இல்லை தேவை வந்து பூர்த்தி அடையாது, படிப்படியாக எல்லாம் பண்ணித்தாரோன்ற உத்தரவாதம் நான் கொடுத்துருக்கோம். தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்டெர்லைட் பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த இஷ்யூ 2018 அது வந்து ஒரு வடுவாவே தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதை கடந்து வந்தது? நானும் அப்போ எதிர்க்கட்சி எம்எல்ஏ தான் இருந்தேன். எல்லா இடமும் 100 இடங்களில் அப்போ ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. தொடர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. நான் ஆட்சித்தலைவரை போய் சந்திச்சிருக்கேன், எஸ்பிகிட்ட போய் பார்த்துருக்கோம். சார் இதை சார்ட் அவுட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது மெத்தனை போக்காக தான் இருந்தாங்க. கூட நான் சார் நீங்கள் வந்து இங்கே ரொம்ப தீவிரமானது உங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ற கூட சொல்லியிருந்தேன். என்ன மேடம் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொல்லி பார்த்தேன், அவங்க இது பண்ணல. உண்மையிலே இது வந்து நிர்வாக சீர்கேடுன்னு தான் சொல்லணும். சரியாக அதை நிர்வாகத்தரமாக அவங்க கையாளலை. அதனால தான் அப்பாவி உயிர்கள்லாம் அன்றைக்கி போயிடுச்சு. 2026 ஒன் லைனில் என்ன சொல்வீங்க மேம் நீங்கள்? 2026 திராவிட மாடல் 2.0 லோடிங். நீங்கள் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க எம்எல்ஏ மினிஸ்ட்ரி தாண்டி உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கும். நீங்கள் பயங்கர ஜாலியான ஆள் தானே மேம்? இல்லை, நான் ஜாலியான ஆள் கிடையாது. சார் தானா? என் வீட்டுக்காரர் தான் ஜாலியான ஆள். நான் கொஞ்சம் மேம் பேசலாம் மேம். ஏன்னா இது வரைக்கும் சார் வந்ததே இல்லை. இந்த மாதிரி இவங்க ஒரு ஒரு வீர மங்கையா இருக்கிறதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் இல்லையா மேம்? கண்டிப்பாக. அரசியலில் பெண்கள் அப்படிங்கிறது வந்து மேம் அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப குறைவு. நீங்கள் எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? நீங்கள் என்ன? அது முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிஷனாக இருந்ததுனால ஈஸியாக நாங்கள் அப்ரூவல் பண்ணிட்டோம். உங்களுடைய அம்மா அவங்கள்ட்டெல்லாம் பேசி தான் எல்லாத்தையும் கேட்டு எங்கள் மாமா வந்து பேசி தான் அப்புறம் ஓகே பண்ணாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய பொறுப்புகள் நிறைய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்க வேண்டியது இருக்கும்ல சார்? ஆமாம், அது வந்து எங்கள் வீடு வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்ததுனால எல்லாரும் சேர்ந்தே பார்த்துக்கிடுவாங்க. பிள்ளைகளை பார்க்கறதுலேருந்து எல்லாருமே இப்போவுமே இன்றைக்கி வரைக்கும் கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறோம். வீட்டில் வந்து அரசியலே தான் பேசிகிட்டு இருப்பாங்களா? வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா நாங்கள் பிள்ளைகளோட ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். வெளியே தான் நாங்கள் அரசியல் பேசிகிட்டு இருப்போம். உள்ளே வந்து நார்மலாக ஃபேமிலி உமனாக தான் இருப்போம். வெரி நைஸ். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் முறையாக உங்கள் 2 பேரையும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணது, உங்களை சந்திச்சது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட டிராவல் பண்ண ஒரு புது அனுபவமாக எங்களுக்கு இருந்தது. அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.